அன்னைக்கெல்லாம் நான் சந்தோஷமா போயிட்டு வருவேனே. நம்ம பாஸ்ட் லைஃபை நம்ம நினைச்சு இப்படி இருந்திருந்தா, அன்னைக்கு எங்க வீடு இப்படி இருந்துச்சு, அன்னைக்கு இப்படி இருந்துச்சு, அன்னைக்கு அப்படி இருந்துச்சு. அதெல்லாம் கர்த்தர் செய்ய மாட்டேன் இல்லை, கர்த்தர் செய்வார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுவது கர்த்தருடைய கிரியைகளில் ஒன்று. ஆனா என்ன கர்த்தர் ஏன் வெயிட் பண்ண வைக்கிறார், என்னை ஏன் காத்திருக்க வைக்கிறார்? என்னை காத்திருக்க வைக்கிறார் என்றால், அப்போ இத்தனை புயல் அடிக்கும் போதும் யோபுக்குள்ள என்ன இருக்கு? யோபுவே சொல்றார், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் உடைய வார்த்தையை நான் காத்துக்கொண்டேன், வார்த்தையை நான் காத்திருக்கேன். அதனால யோபு சொல்ல, எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார், எனக்கு நான் போகும் வழி அவர் அறிவார், அவர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் செய், இதெல்லாம் சொல்லுகிறார். ஆமே, கர்த்தர் காத்திருக்க, ஒருத்தங்க காத்திருக்கிறதுனுடைய பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? அந்த தீபம் அணைய கர்த்தர் விடவே மாட்டார். யோபுக்கு உண்டான சோதனையில் அந்த தீபம் அணைந்திருக்க வேண்டியது.